அடி நான் சொல்லுங்க ஜாலியா பண்ணுங்க போகலாமா? போலாமா? அடி வாடி தனியா வாட்டும் போகலாம். நீதான் இந்த தேவலோகத்திற்கு அதிபதி. வந்திருக்கும்படியான தேவர்கள் அனைவருக்கும் வரவேற்பு கொடு. இல்லை என்றால் கோபம் உன் மீதுதான் ஆகட்டும். தங்கமே குடும்பம் எங்க வந்துட்டோம்? உலகம் வந்து விட்டோம். வந்து விட்டோமா? காசு பத்திரத்தன் கூட வந்த இடத்துல பானுக்கு கூட ஒரு நாய் இருக்குதா? தேவ விருந்து தேவ இந்திர தலைமையில பகவான் என் பொண்டாட்டி காரி சூப்பரா வாயா நீரை வாங்க. நீ உயிரை பிடிக்கிற அம்மா மாதிரி தெரியல. ஒரு சங்க கட்டைய மனாடுறது நீ மனு வர்ற ஒரு சக்காத்தி அச்சம். ஆமா ஒரு தேவடி அச்சம். ஆமா மான கட்டட. ஆமா ஏன கட்டட சூடு கட்டட. ஆமா சொந்த கட்டட. ஆமா அந்த சக்காத்திக்கிறத அந்த பகவான் பொண்டாட்டி. ஆமா அந்த தேவந்திரன் பொண்டாட்டி அந்த பிரம்மதேவன் பொண்டாட்டி இதெல்லாம் ஏத்துக்கு. அவள ஒரு பத்தினி கிடையாதுமா. அவள ஒரு பத்தினி இல்லம்மா. நீயே பத்தினி 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 ஏன் தெய்வ பத்தினி பிரம்மதேவன் பொண்டாட்டிக்கிறாள. ஆமா சர சதி. ஆமா நாவல் அமரம் நேரம் சர யார் முடி கேட்க மாட்டேங்குது. அப்புறம் முடி நான் என்ன அவன் நாவலாமுடியான கலைவாள் அப்படின்னா அவள ஒரு பத்தினி கிடையாதுமா. கிடையாது. அந்த தேவகேந்திரன் மனைவி. ஆமா அந்த அயல்வாள். ஆமா அவள ஒரு பத்தினி கிடையாதுமா. நீ தான் பத்தினி. நீ பத்தினி. அந்த பரமசிவன் பொண்டாட்டி. ஆமா அவள ஒரு பத்தினி. அவ கிடையாது. நீ பத்தினி. தாடுமாரி. ஆமாமா அவ தாடுமாரி. அவ தாடுமாரி. அவ தாடுமாரி. அவ தாடுமாரி. அந்த எடபைங்கற. ஆமா அவ பொண்டாட்டிக்கிறாள். ஆமா அவள ஒரு பத்தினி கிடையாதுமா. நீ பத்தினி. அவ குடிச்ச மாதிரி. அவ குடிச்ச மாதிரி. இன்னைக்கு இந்த வீட்டுல இருப்பா. ஆமா இப்படி உட்கார. இன்னைக்கு இந்த வீட்டுல இருப்பா. ஆமா நாளைக்கு என்ன பண்ணி ஒண்ணு மாதிரி மாமான்னு கூப்பிடுறாடா. இவனுக்கு அந்த பணம் பேச்சருக்கு பொறுக்க. ஆமா இவன் என்ன பண்ணுவான்? பின்னாடி சொருவான். ஆமா பின்னாடி சொருவனா என்ன பண்ணுவான்? கீழே தான் கொஞ்சம் வரவனா. ஆமா எடுத்துட்டு போவான். பின்னாடியே கட் பண்ணி பின்னாடியே எடுத்துட்டு போயிடுவான். ஆனா அந்த லட்சுமி இருக்கிறாள். ஆமா அவன் மாறுல இருக்க முடியாது. நம்ம கோலட்சுமி. ஆமாமா நம்ம கோலட்சுமி. நம்ம கோலட்சுமி அவளுக்கு குடிச்ச மாதிரி. என் பேர் வந்துதாமா. இன்னைக்கு இந்த வீட்டுல இருப்பா, நாளைக்கு அந்த வீடு மாறுவா. ஆமா அதனால அவளுக்கு குடிச்ச மாதிரி. ஓ குடிச்ச மாறி போறான். என்ன பத்தினி? ஐயோ நீ பத்தினி. என்ன போல பத்தினி? நீ பத்தினி இருக்கா? யாருக்கு இந்த உலகத்துல எந்த சக்கா சேர்த்து பத்தினி தெய்வமே எவனா இருக்கிறா? தெரியாதுமா. வந்தன் கூப்பிட்டு ஆளுக்குதா? இல்லம்மா ஒரு தண்ணி கொண்டு குடிக்க ஆளுக்குதா? இல்லம்மா நாட்டுக்குதா? ஆமா இடத்துக்கு வாங்க
உட்காந்து கீழே மேலே நான் பத்து நான் மேல நிக்கலாம் மேல உட்காரலாம் நீ கீழே தான் உட்காரணும் கரெக்டா ஒரு ட்ரெஸ் கூட இவன் இல்லைங்க எல்லாம் கடை வாங்கி போட்டு வந்துடுறான் ஒரு ட்ரெஸ் கூட இவன் இல்லை எல்லாம் கடை வாங்கி தான் எல்லாரும் உணவருந்து அரிசியோடு என் பத்தினி தேவா மேல அமர்ந்திருக்கின்றார் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டா சோறு போடுவீங்களா உட்காந்துக்கிறா தேவேந்திரா வந்திருக்கும்படியான தேவர்களுக்கு வரவேற்பை கொடுத்து விட்டாயா இந்த தேவ சபையிலே நீயும் ஒரு புறமாக அமரு மனைவி இந்திராணியும் அமரட்டும் பகவானே அடியவன் அநேக வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் சதியும் மதியமாகத்தானே வந்திருக்கிறீர் இருவரும் வந்துக்கிறோம் தேவாவை வந்திருக்கின்றார் பத்தினி 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 என் தேவாவை சாமலாவதியா தெரியாது வேறு யார் வந்திருப்பது என் சுவலா தேவி வந்திருக்கின்றார் பத்தினி தேவா வந்திருக்கின்றார் மனைவி சாமலாவதியை விட்டு விட்டு ஆமா சுவாலையை அழைத்து வந்திருக்கிறார் தேவா என் பத்தினி இதுவரையில் தேவசபையை சுவாலை பார்த்தது கிடையாது யாரும் கிடையாது அதற்காக வந்திருக்காங்க அதனால அழைத்து கொண்டு வந்து நல்லது நல்லது பத்தினி தெய்வத்தை போல் யாரும் ஒருவரும் கிடையாது இருக்கட்டும் வேணும்னா கூட நீங்க போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க பெற்றுக்கொள்கிறேன் அவர்களுடைய ஆசை ரொம்ப முக்கியம் தான் நான் உயிர் மாதிரி உயிர் இருக்கட்டும் இருக்கட்டும் அமருங்கள் உன் பத்தினியை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயோ லட்சுமி சுவாமி அனைத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதியே உட்காரு போய் ஏன் நிக்கிறான் ஜலம் கொடுத்து அவர்களை கையளப்ப சொல்லு யாரு ஜலம் கொண்டு போய் கொடுமா முதலில் அனைத்து பேருக்குமே ஜலம் கொடுத்து ஆமா கையெழும்ப வேண்டும் ஆம். அப்படியாகட்டும் சாடி குடுக்குறான்னு அத குடிக்க போறிய தண்ணி குடிக்கிறியா இல்ல அவ மூத்தத்தை குடிக்கிறியா என்னத்த குடிக்கிறேன்னு கேக்குறேன் வந்தவங்களை நின்னு பாடு கூப்பிடுறது ஒரு நாதி கிடையாது ஒரு நாய் கிடையாது இங்க வந்து நான் யாரு நான் ஒரு பத்தினி பத்தினி அந்த கேவடியா வந்தவங்களை தர்ம பத்தினி வந்திருக்கிறாங்களே இது வரைக்கும் சபைக்கு வந்தது இல்லையே வந்தது கிடையாது அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம் அவங்க குடிக்க தண்ணி கொடுப்போம் கைக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒரு நாதி இருக்குதா முன்ன போய் நீ முன்ன கையை குடிக்கிற தண்ணி குடிக்க போறீங்க எதுக்கு அம்மா லட்சுமி சுவாமி வேறு ஒரு பாண்டத்தில் ஆமா ஜலம் கொண்டு வந்து ஏய். அது இருக்கும்படியான அந்த பத்தினி தெய்வம் சுவாலைக்கு கொடுமா அத்திரி தெய்வம் சோலைக்கு ஜலத்தை கொடுக்க வேண்டும் ஆமா. அப்படியாகட்டும் சுவாமி அம்மா அம்மா சோலையம்மா அம்மா தான் எனக்கு அப்படியே சில்லுன்னுடா அம்மா நகல் தான் அப்படியே சில்லுன்னு எனக்கு அம்மா நகல் தான் எனக்கு இருக்கிறது அப்படியே சில்லுன்னு அம்மா நகல் தான் அம்மா சோலா ஐயா ஜலமலை தாண்டெடுத்து இவன் தண்ணி குடி பார்த்தா நான் ஏங்கினு கிடக்குறேங்க இவன் தண்ணி குடி பார்த்தா நான் ஏங்கினு கிடக்குறேன்
காலி துப்புறாத என் பொண்டாட்டி உனக்கு வேலை தான் சூடு, சோறுல வெக்க, மானம், உன் கறியில எதுவும் வரல. எப்படிலாம் சோறு போடுறீங்க? ஏய், ஐயா விநாயகப் பெருமானே அமருங்க. கெட்டியில போட்டாரா? எல்லாம் உக்காரு. ஜலம் கொடுத்தாலும் தவறாக இருக்கிறது, ஆமா, கொடுக்காவிட்டாலும் வந்தவர்களுக்கு ஜலம் கொடுக்கவில்லை என்று திட்டுகிறார்கள். தவறு இருக்கின்றது. ஒன்றும் கோபப்பட வேண்டாம். அந்த பத்தினி தெய்வம் ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டு கொடுத்தவனு கெட்டு போவது கிடையாது. ஆமா. ஆமாங்க, நீ குடிசை மாறி சொல்றாள் அல்லவா? ஆமாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். சைலன்ஸ். எல்லோருக்கும் ஆமா, பாகுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் விருந்தளிக்க வேண்டும். விருந்தளிக்க வேண்டும் சுவாமி. லட்சுமி சொல்லுங்க. நான் சொல்வதை போல் ஆமா, ஒவ்வொருக்கும் இலை பரிமாற வேண்டும். பரிமாற வேண்டும். ஆகட்டும், எடுக்கப்பா. அருமகனே, அருமகனே, சோறு எப்பமா போடுறீங்க? எப்பொழுது பார்த்தாலும் நீ கொள்ளு கொழுக்கட்டை தான் பிரியமா சாப்பிடுவ. ஆமா, தெரியாத தினத்தினால் தேவலாக வந்திருக்கேன். ஆமா, ஆமா. தேவ விருந்தில் கலந்து கொள்ள உனக்கு சாதம் அளிக்கிறேன். ஆமா. வயிறு நிறையா சாப்பிடலாம். சாப்பாடு மட்டும் போட்டா பத்தாது. ஒரு 1/2 கிலோ பன்னிக்கறி போடுறாங்க. விநாயகரா பண்டிகை சாப்பிடுறாரு. ஆமா, 2026 சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ஓகே சுவாலா, சுவாமி, அந்த வேலவர் கோர் இல்லை போடு, அந்த விநாயகர் கோர் இல்லை போடு, இல்லை போடு. அந்த விநாயகர் கோர் இல்லை போடு, தன்னை போடு. இவ்வளவு அவசரமா? சோறு என்ன? இருமருமகனே, ஆமா, சோறு போடுவா போட மாட்டியா? மருமகனே, சற்று நேரம் ஆக்க பொருந்தது ஆற பொருந்தணும். ஆமா, இந்த இளங்க எனக்கு சரி வராதுன்னு நினைக்கிறேன் மாமா. இது ஏத்தி சொல்லு. ஆமா, சோறு போடுறியா இல்லையாப்பா? சற்று நேரத்தில் சுவாலா, என்ன கொடுக்குறாங்கடி? விநாயகர் வேலவருக்கு போட்டு விட்டாய். வேலவனாக இருவர்களை போட்டு விட்டோம். ஆமா, அம்மா, ஏய், அந்த இந்திரனுக்கு ஒரு இல்லை போடு, பெண்ணை போடு. இதற்கு ஒரு இல்லை போட்டு, சோறு போட்டு, இதற்கு ஒரு இல்லை போட்டு, சோறு போட்டு. இந்திரன், ஆமா, இந்திராணி இந்திராணி இவர்களுக்கு போட்டு விட்டாய். போட்டு விட்டான் சுவாமி. உன் தங்கை அம்மாவும் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு இலை போட்டு. ஆமா, சோறு எப்பமா போடுறா? இருமருமகனே, சோறு போடவே மாட்டியா? இது சாதாரணமான விருந்து கிடையாது, தேவ விருந்து. புரிகிறதா? அத்தை, பொத்தோட வைப்பியா? மருமகனை உனக்கு அனைத்து உண்டு மருமகனே. சரி அத்தை. சுவாமி, அடுத்தது யாருக்கு? அடுத்தது யாருக்கு? அந்த யமனுக்கு ஒரு இல்லை போடு, பெண்ணை போடு. அந்த யமனுக்கு ஒரு இல்லை போட்டு, சுவாமி போட்டு, ஒரு இல்லை போட்டு, சுவாமி போட்டு, போட்டு. எல்லோருக்கும் ஆமா, இலை போட்டு விட்டார். போட்டு விட்டாச்சு. இன்னும் எத்தனை இலை மீதம் உள்ளது? இன்னும் 2 இலை இருக்கின்றது சுவாமி. 2 இலை இருக்கிறதா? ஆமா. ஆமா, சோறு போடவே மாட்டியா? மருமகன் கூட பார்க்க மாட்டேன். உட்காருங்க. சரியான சீரி பண்ண மாட்டேங்குது. இருப்பது ஓரால். ஆமா சுவாமி, ஆனா 2 இலை இருக்கின்றது. 2 இலை மீந்து விட்டதா? ஆமா. அதனால் லட்சுமி, சுவாமி, அந்த சுவாலைக்கு 2 இலை போட்டு, என்ன போடு. அந்த சோழக்கு 2 இலை போட்டு, சாமி போட்டு, சோழக்கு 2 இலை போட்டு, சாமி போட்டு, போட்டு. சுவாமி, நீங்க உரைத்த பிரகாரமே அத சோழக்கு 2 இலை போட்டு விட்டான் சுவாமி. 2 இலை போட்டு விட்டாயா? ஆமா. இப்போது எல்லோருக்கும் சாதம் எடுத்து வந்து ஆமா, எல்லோருக்கும் பரிமாறு. அப்படியே இருக்கட்டும். அவர் காட்சியோட உனக்கு தண்டை துணி ரவாயில்வா கோபாலா, சோறு போட மாட்டேங்கிறா டேய்.
அது அண்ணாமலை தானே இந்த அருமையாரோ போனாலே அண்ணாமலை நீங்க உரைத்த பிரகாரமே அனைத்து பேருக்கும் அண்ணன் பரிமாறி விட்டேன் சுவாமி. எல்லோருக்கும் பரிமாறி விட்டாயா? ஆமா ஆமா. முதல் கடவுள் பொத்தில கை விட்டாய் பரிமாறே. முதல் கடவுள் விநாயக பெருமான். ஆமா. அவருக்கு தானே முதலில் படைத்திருக்கணும். ஐயோ ஏதோ வைக்கிறேன். அம்மா சாம்பார் எல்லோருக்கும் சுவாமி அனைத்து நான் பரிமாறி கொண்டிருக்கின்றேன். சுவாமி எல்லோருக்கும் நீங்க உரைத்த பிரகாரமே அன்னம் பரிமாறி விட்டது. அனைத்து தேவருக்கும் பரிமாறி விட்டேன் சுவாமி. தேவர்களே எல்லாரும் ஆமாம் வயிறு நிறைய புசிக்கலாம், சாப்பிடுங்கள். என்ன சொல்றேன்னா காதை கொடுத்து கேட்கணும். விநாயகா விநாயகா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வர வரைக்கும் அந்த சோத்தை தின்ன சோரத்து நீ இல்லை அந்த பைய பியத்து நீன்னு கேட்டேன். நானும் கேட்டேன். ஏன் எல்லா தேவ சபையில ஆமா எல்லா தேவருக்கும் ஆமா அத்தனைக்கு மலர்கள் அத்தனை பேரும் சபையில வந்திருக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த குடிச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு தண்ணி கோப்பி நீ குடிச்சிட்டு தண்ணி குடிச்சியா இல்லையா மூத்தத்தை குடிச்சா மூத்தத்து நீ இல்லையா பீயத்து நீ நம்மளும் உட்காரு. எல்லாருக்கும் ஒரு ஒரு இலை. எனக்கு மட்டும் 2 இலை போட்டுக்கிறானே எதுக்கு போட போனான்னு எனக்கு தெரியுமா? கேட்டியா? எல்லாருக்கும் ஒரு இலை தானே? எல்லாருக்கும் ஒரு இலை தானே? எனக்கு மட்டும் 2 இலை. எந்திரமானே விநாயகா மாமா உப்பு தான் பார்த்து மாமா சாப்பிடலையா? உப்பு தான் பார்த்து அதுல உப்பு இருக்குதா இல்ல அதுல என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம். என்னடா யாரோட எப்பயும் பையா யமதர்மா என்ன சந்தேகம்? எதற்காக சுவாலைக்கு 2 இலை போட்டீங்க? சுவாலைக்கு 2 இலை போட்டேனா? ஆமா இருப்பது ஒரு ஆள். ஒரு ஆள். எதற்கு சுவாலைக்கு 2 இலை? 2 இலை போட்டீங்க.
யார ஓட்டு ரசம் வாங்கி சொல்லுதான் மாமா. ரசமா என் மூத்தரம் வந்து குடிய வாய மாமா இந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒண்ணு என்ன பண்ணணும் என்னடா இந்த மேல் கேட்டு வரையும் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன் மாமா. சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன்னு சாட்டிட்டே தானே இருக்கேன். பகவானே பெருமானே அம்மா நாராயணமூர்த்தி அவர்களே எதற்காக சோலைக்கு 2 இலை போட்டீங்க? இருப்பது ஒரு சுவாலைக்கு இதற்காக 2 இலை போடுன்னு கேட்கிறியா? ஆமா. சுவாலைக்கு 2 இலை போடவில்லை. அந்த இன்னொரு இலைக்கு ஆள் வருவான், நீங்கள் அமருங்கள். யார் வருவான்? யாரோ வருகிறார், நீங்கள் அமர்ந்து நீங்கள் உங்களுடைய அன்னத்தை புசியுங்கள். தேவா மாமா 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 மருமகளே, சாம்பார் வச்சாங்க. ஆமாம். ரசம் தான் வைக்கல. அவனு மோராது என்ன மாமா. ஒருதானே விடுவாங்க அம்மா சுவாலை. தேவா பத்ரி தெய்வமே இந்த இலையில அம்மா அந்த இன்னொரு இலைக்கு வந்து இன்னொரு இலைக்கு அது வந்து ஆளு இருக்கிறாங்க. எந்த ஆளு எந்த ஆளு எந்த ஆளு இருக்கிறாங்களா? அவனுக்கு தான் மானம் இல்லை. அந்த தேவேந்திரனுக்கு சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, வெக்கம் இல்லை. அவன் தேவசபை கூட்டாங்க. அவன் கூட்டம் இல்லாத இந்த இன பையன் இந்த மட பையன் வந்தான். இந்த மட பையன் வந்தானே, இந்த மட பையனுக்கு சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, வெக்கம் இல்லை. அவன் பொட்டாட்டி கூப்பிடுறான், குடிச்சுப்பாங்க. அவரை கூட்டான். எனக்கு எல்லாருக்கும் பரிமாறினான். எல்லாம் பரிமாற்றினாலும் வந்தான். எல்லாருக்கும் ஒரு இலை. எனக்கு மட்டும் யார் 2 இலை போட்டான். நீல விட்டா ஏன் மடமையா ஏ இடையா அது உனக்கு மான இல்லையா, உனக்கு ஈனம் இல்லையா, என்ன போனார் இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போறீங்க. உனக்கு சூடு சொன்ன வெக்கம் கறியில நல்லா ரத்தம் வரும். எனக்கு 2 இலை போட சொல்லுவேன். ஏண்டா என் மாடாடு வெட்டு பையா, என் மத்தாடாடி வெட்டு பையா, என் இடையா என் மடையா அதை 8 ஆட்டோமேட்டிக் போட்ட என் பையா யாரையா வாங்கி தர பையா. இங்க வா 8 ஆட்டோமேட்டிக் போட்ட இவன் வந்து இவன் கொண்டாட்டி விட்டு அந்த குடிச்ச மாதிரியா 2 இலை போட சொன்னானே. 2 இலைக்கு ஆள் எங்க? 2 இலைக்கு ஆள் எங்கடா? 2 இலைக்கு ஆள் தானே கேட்கிறேன். ஆள் எங்க? இன்னும் சற்று நேரத்தில் வந்துடுவோம்மா. எங்கடா ஆள்? நீ எங்கடா போட்டானே? என்ன என்னாட்டுக்கு முன்னாடி இருக்கும்படியான இதோ தக்கா கிராமத்தில் இருக்கும்படியான பகவானுடைய பெயரை கொண்ட ராமச்சந்திரன் என்று சொல்லும்படியான அன்பர் அவர்கள் அதோ பகவானுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 அன்னார் குடும்பத்திலே 7 மலையான இருந்து மருகாணிக்கு கொடுக்க மருகாணிக்கு மலை போல் வேண்டுகிறேன் சுபேட்சி. யமதர்மா ஐயா இன்னொரு ஆள் வேண்டும். எங்க இருக்கின்றார்கள்? வந்து கொண்டே இருக்கிறான். எங்க வந்திருக்கிறார்? நீங்கள் அமருங்கள். எங்கடா வர ஆளு? எங்க வர ஆளு? எங்க வந்து இந்த 10 அந்த தேவனே அந்த குச்சி மாதிரி எங்க ஆளு? எங்க ஆளு? யமதர்மா எங்க ஆளு? இல்ல நான் ஏதோ ஒரு ஆளு வச்சிருக்கேன். எந்த ஆளு நான் வச்சிருக்கேன்? எந்த ஆளு நான் வச்சிருக்கேன்? எந்த ஆளு நான் வச்சிருக்கேன்? எந்த ஆளு வச்சிருக்கேன்? ஆளு எந்த ஆளு? இல்லம்மா தர்மா ஐயா சற்று இப்படி வா. இந்த பக்கம் இரு. ஏடபையோ
நீ என்ன சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல. ஆள் தானே கேட்கிற. நீ எதுக்கான பையன்? என் தாத்தமைக்கு தெரியாத பொட்டு நீ. அது சரி. என் பையன் வாங்கி தர பையன். ஓ எங்க வச்சு போட்டு நேரம் வந்துடும். இவன் எப்பேர் பட்டாள். ஆனா அத்தை இந்த ரதம் இல்ல பொட்டு இல்ல வாங்க வச்சு. அத்தை இந்த ரதம் இல்ல பொட்டு இல்ல வாங்க வச்சு. அத்தை இந்த ரதம் இல்ல பொட்டு இல்ல வாங்க வச்சு. என் பையன் எங்க அத்தை அத்தை எங்க அத்தை ராதா. ஆமா ராதா பொத்தல வாய வச்ச பையன். பத்தியில வாய் வச்சா அந்த பத்திரி தான் சொல்றாங்கன்னு நீ கேட்கிறிய. இல்ல பகவானே பத்தியில எப்படி வாய வச்ச? அத்தையான ராதையாகப்பட்டது ஆமா என் மீதில் ரொம்ப ஆசை. சின்ன வயதிலே. ஓஹோ அத்தை இந்த ஜென்மத்தில் நீங்கள் நினைக்க முடியாத ஆசை முடியாது நினைக்காது அப்படி என்று தெரிவித்தேன். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு மூங்கிலாக பிறந்தீர் என்றால் அந்த மூங்கிலை வெட்டி எடுத்து உள்ளாங்குழலாக செய்து நீங்கள் ஆசைப்பட்ட பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் கொடுப்பேன் என்று 1000 முத்தம் கொடுப்பேன் என்று எப்பொழுது பார்த்தாலும் வச்சுக் கொண்டிருக்கேன். அதான் அத்தை மத்திய வாய் வச்சுனீங்களா? வேற என்ன பண்ண? எதுவா பையன் எனக்கு வந்து 2 இலை போட சொல்லலாமா? ஆள் எங்கடாக்குறான்? ஆள் தானே. மாடு கட்ட பையா, ஏன் ஏடு கட்ட பையா, ஏன் கூடு கட்ட பையா, ஏன் சொன்ன கட்ட பையா, ஏன் வட்ட கட்ட பையா. உன் கண்ணில் நல்லா ரத்தம் வாட்டா, உன் பொண்டாட்டி புளிச்ச மாதிரி நான் எதுக்கான ஒரு 10 ஏன் 10 2 இலை போட சொன்னேன். 2 இலைக்கு ஆள் எங்க? ஆளை காட்டு. ஆள் காட்டு. ஆள் உங்ககிட்ட தானே இருக்கான். ஏன்கிட்ட எவங்கிறான்? என்கிட்ட எவங்க? அம்மா சுவாரா, இப்பேற்பட்ட தேவ சபையில ஒரு பெண்ணாகப்பட்டது அசிங்கப்படக்கூடாது அப்படி என்று நான் நினைக்கிறேன். இந்த பார், என்ன பார், அவனை விட்டு, அதான் அவனை விட்டு. எவனை வச்சுக்கிறேன்? அவனை விட்டுட்டு அவனை இல்ல, ஒரு பெண் அசிங்கப்படக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன். ஆமா விட்டுறா. விட்டு விட்டால் உனக்கு நல்லது. ஆமா அவனை விட்டு. கை பிடிக்கிற கூட அதை கொண்டு விட்டுற ஆள. வேண்டாம் பையா. ஓ என்ன பையா? ஓ ஆமா, நீயா பங்கு வாரமா வந்து வெளியே ஒதுங்கி நிக்கிற? இங்க யாரு கிடையாது இல்ல. ஓ இங்க யாரு கிடையாது இல்ல. யாரு மேல எல்லா வேலைக்காக தான் தெரியுறாங்க. அந்த இடப்ப எங்கிறான் பாரு. ஏன்னா அவன் இடைய பாரு. அந்த பார்வை இருக்குதா கடக்கன்னு பார்வை. அது மோசமான பார்வை. ஓஹோ, அந்த இடப்பையன் பார்வை பட்டு எல்லாம் குடி சேரா போடும். ஆமா, அந்த இடப்பையன் என்ன பக்கத்துல இருக்கிறானா என்னன்னு பாரு. அவரு வாரமா தாங்கிறாரு. நீ சொல்லு, யாரு கிடையாது இல்ல. யாரு மேல? ஆமா, அவனை வச்சுக்கிறேன் அவனை வச்சுருக்கிறேன்றானே. ஆமா, இவனுக்கு அப்படி தெரியுது இடப்பையனுக்கு. இன்னும் புரியலையா? நான் யாரை வச்சுன்னுக்கிறேன்னு அவனுக்கு அப்படி தெரியும். அதான் ஒண்ணும் புரியலையா? நான் யாரை வச்சுன்னுக்கிறேன்? நீ யாரதான் வச்சுன்னு இருப்ப? நீ நான் யாரு நான் வச்சுன்னு இது நான் சூப்பர் இங்க இது இல்லம்மா, அதான் நீ யாரையும் வச்சுன்னு இல்லை. ஏன் டிரைவர் என்ன நீயே வச்சுக்கிற? விடு என்று சொல்கிறேன். ஒன்றும் புரியவில்லையா உனக்கு? என்கிட்ட இந்த பையன் தான் நிற்கிறான். என்கிட்ட எந்த இருக்குது? ஆமா, உள்ளே இருக்கும் அக்கினியை மெல்ல விடமா, உள்ளே இருக்கும் அக்கினியை மெல்ல விடமா, எனக்கு எதுவும் தெரியாததை போல் நீ நடிக்காது. இந்த உலகமாகப்பட்டது நான் கண்களை மூடினால் இந்த உலகமே கண்ணை மூடும். கண்ணை மூடி விடும்.
நான் ஓடினால் இந்த உலகமாகப்பட்டது ஓடும். நீங்க ஓடினாலும் ஓடும், ஆடினாலும் ஆடும். ஆமா. நீங்க கண்கள் மூடினாலும் இந்த உலகமும் மூடி. இந்த 14 உலகத்தையும் என்னுடைய குஷ்டிக்குள்ளே வைத்து பாதுகாக்கக்கூடியவன் நான். அதுக்கு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும்படியான அக்கினி தேவனையா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. யார்கிட்ட அவனும் கிடையாது, எவனும் கிடையாது, யாரும் கிடையாது. சுவால அக்கினி தேவனை ஒரு வார காலமாக உள்ளத்திலே நெல்லிக்கனி ஆக்கி வச்சிருக்க. சர்வ நதிக்கரையோரம் சென்று அவனை வெளியே இழுத்து விட்டு உன்னுடைய இன்ப சுகம் அனுபவித்த பிறகு மீண்டும் நெல்லிக்கனியாக மாற்றி உள்ளத்திலே வச்சிருக்க. விட்டு விட்டால் யாருக்கும் தெரியாத விட்டு விடு, இல்லை என்றால் இந்த தேவ சபையில அசிங்கமா எத்தமாடாதுமா. ஏமா நான் யாரும் வச்சுன்னு இல்ல, நான் ஒரு பாவத்தை அறிவேன். அப்படியா? என் மாமனை தவிர நான் ஒரு ஆளை கூட நான் வச்சுன்னு இல்லை. யமதர்மா ஐயா வாங்கி ஒரு இலைக்கு ஆள் கேட்டா அல்லவா, அந்த ஒரு இலைக்கு ஆள் தெரியுமா? அவன் தான் அக்கினி தேவன். அக்கினி தேவன். அந்த அக்கினி தேவனை உன் பத்தினி தெய்வம் இருக்கிறாளே சுவால, அவதான் வச்சிருக்கா. நீயாவது சென்று காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு பாரு, விட்டுற சொல்லி. இந்த இடம் எனக்கு எப்படி தெரியும்? நான் நதியோட சென்று அந்த அக்கினி தேவனை இறக்கி விட்டு இன்ப சுகத்தை அனுபவித்து அப்படி நெல்லுகனி ஆக்கி திருப்பி நான் உச்சிக்குள்ள வச்சிருப்பது இந்த இடம் எனக்கு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எனக்கு தெரியும் இடம் என் தேவா, பத்தினி தெய்வமே, யாருனா விட்டுருமா? நான் யாரும் வச்சில்ல சத்தியமா, ஒன்ன தவிர நான் யாரையும் நான் வச்சில்ல. சத்தியமா வச்சில்லையா? சத்தியமா வச்சில்ல. பகவானே, எந்திரமானே, நீ எதற்காக போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்? அப்படியா? ஆமா. சரி, நான் போய் சொல்கிறேன் என்று உன்னுடைய பத்தினி தெய்வம் சொல்கிறதா? ஆமா. சரி, உன்னுடைய யமலோகத்தில் இந்த பூலோக மானிடர்கள் அவளுடைய ஆயுள் காலமாகப்பட்டது முடிந்து விட்டால் யமலோகம் வருகிற பொழுது ஆமா எத்தனையோ தவறு செய்தவர்கள் வருவார்கள். அவள் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுக்க. நான் கொடுப்பேன். என்னென்ன தண்டனை கொடுத்து கொண்டிருக்கான்? ஐயா, ஆம், ஒரு கணவன் இருக்க ஆம், வேற ஒருவன் வைத்திருந்தால், வேறு ஒரு கணவனை சேர்ந்தால் அவளை அப்பேற்பட்ட பெண்ணுக்கு என்ன தண்டனை? கிட்டி கோல் போட்டு அவளை சித்திரவதை செய்வது என்னுடைய வேலை. அதேதான். அதே போல் மனைவி இருக்கின்ற பொழுது அந்த கணவனாகப்பட்டவன் அடுத்த மனைவியை தொட்டு ஆசைப்படுகிறானே, அப்பேற்பட்டவனை என்ன குப்பரையில் போட்டு அவனை சித்திரவதை செய்வேன். என்ன கொப்பரையில் போட்டு அவனை வறுத்தெடுப்பார், சித்திரவதை செய்வேன். பலவிதமான தண்டனைகள் இருக்கிறது. ஆமா. காலையிலே ஆணி செருப்பு தைப்பார். ஆமா. பலவிதமான தண்டனைகள். பலவிதமான தண்டனை. ஆனா முதலில் தெரிவித்தாய ஒரு தண்டனை செக்கிலே போட்டு ஆட்டுவேன் என்று. ஆமா. ஆகினால் நீயும் உன்னுடைய சோழன் சித்திரகுப்தன் இருவரும் அந்த சுவாலையை கயிறு பிடித்து செக்கில் எப்படி ஆட்டுகிறீர்களோ அதை போல ஆட்டினால் கண்டிப்பாக அக்கினி தேவன் வருவானா? அடே சித்திரகுப்தா, கொஞ்சம் மேல குத்துறா. மகாராஜா, என்னை எதற்காக அழைத்தீர்? செக்கு எண்ணெயில போட்டு ஆட்ட வேண்டும். ஆட்ட போறோம்ப. ஆமா. இதுதான் தண்டனை.